ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டு மாடியில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய செடிகள் என்னென்ன வளர்க்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மருத்துவ குணமுடைய செடிகளை வளர்த்துறேங்கிறத பார்ப்போம். துளசி, ஆலோவேரா, கற்பூரவள்ளி, பெரண்டை இதெல்லாம் என்னோடய மாடியில் நான் வளர்த்திட்டு இருக்கேன். முதல்ல துளசியை பற்றி பார்ப்போம். இதனுடைய பலன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கொரோனா பீரியடில் எல்லா நாட்டு வைத்தியர்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறது துளசி தான். இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். தென் சளி, இருமலுக்கும் பயன்படுத்தலாம். சிட்டியில் மேக்ஸிமம் கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம வீட்டு மாடியிலேயே நம்ம வளர்த்துனா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கற்பூரவள்ளி. இது முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஏற்படும் சளி, இருமலை குணப்படுத்தும். இதனோட இலையிலிருந்து சாறு எடுத்து பாலில் கலந்து கொடுத்தா சீக்கிரமாக சளி குறைஞ்சிரும். பெரியவங்க கூட அந்த இலையை எடுத்து அப்படியே சாப்பிடலாம். அடுத்து ஆலோவேரா, கற்றாழை. இது நிறைய நோய்களை குணப்படுத்தும். முக்கியமாக சுகர் லெவலை சரி செய்யும். அடுத்து நெஞ்செரிச்சல், குடல் புண், தோல் நோய்களுக்கும் மருந்து அமைகிறது. மெயினாக டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்துக்கு ஆலோவேரா நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டா வயிற்றுப்புண் விரைவில் குணமாகும். அடுத்து பெரண்டை. முக்கியமாக துவையலுக்கு யூஸ் பண்ணலாம். பெரண்டை பொடியையும் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இது ட்ரைலேண்டில் தான் வளரும். சிட்டியில் கீரைக்கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனோட கொழுந்தை எடுத்து துவையல் செய்யலாம். கணுவை கட் பண்ணி இன்னொரு தொட்டியில் கூட நம்ம வளர்க்கலாம். இது மூட்டு வலி, பசியன்மைக்கு அதிகமாக யூஸ் ஆகும். இந்த செடியில் 2 months ஒன்ஸ் 2 to 3 times துவையல் செய்யலாம். நான் லாஸ்ட் டைம் நேட்டிவ் போயிருந்தப்போ கொண்டு வந்து வளர்த்துருக்கேன். இந்த மாதிரி இயற்கை வைத்தியம் உள்ள செடிகள் வளர்த்தனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைன் மார்க்கெட்டில் இந்த இயற்கை மூலிகையோட ரேட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இயற்கை வைத்தியம் உள்ள செடிகளை வீட்டிலேயே வளர்த்தினா பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இயற்கையோட ஒன்றி வாழ்வோம்.